முடியாது அவரால், அதுவும் பிரச்சனை. இப்போ அடுத்த சபைக்கு அவர் போக வேண்டியிருக்கிறது. 8:45 போக வேண்டியது. அதனால் 8:45 முடிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவ்வளவுதானா? இன்னும் சத்தமா? கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தந்து உம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கைகளை தட்டி கர்த்தருடைய ஊழியக்காரர் வர ஜீசஸ் கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தெய்வத்துக்கு கோடி சோத்திரங்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமா உற்சாகமாய் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. யாரெல்லாம் அவர் முகத்தை பார்த்தார்களோ அவங்க முகங்கள் வெட்கப்படலை. 8 மாதங்கள் கிருபையாய் நம்ம நடத்தி ஒரு தாய் சுமப்பது போல நம்ம சுமந்து வந்த ஆண்டவர் இந்த 9ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தார். 29 வரைக்கும் கைவிடலை. கை தட்டி இருக்கணும், உட்காந்துருக்கிறப்பார். அதனால தான் வாழ்க்கையில் உட்காந்தே இருக்கிறோம் நம்ம. ஐயோ என்ன தட்டு இது. அல்லேலூயா. பிச்சைக்காரன் தட்டு தட்டுறீங்க. அல்லேலூயா. பணக்காரன் தட்டு தட்டணுமா? பணக்காரன் தட்டு எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். இப்படின்ற வாழ்க்கை முழுது சிங்கிலே போயிடும் பார். அல்லேலூயா. அதனால் நல்லா கவனிங்க. நம்மளுடைய உற்சாகம் தான் நல்லா கவனிக்கும். அது இப்போ தம்பி தியாகம் கூட வந்திருக்கிறாரு. ஒரு ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறார். வரும்போது சொல்லிட்டு வந்தார். இவ ஒரு சபையை கொடுத்து பேசிட்டு வந்தார். பேசிட்டு வர சொன்னார், அண்ணா அந்த சபையை நீங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அந்த சபைகளை உள்ளே நுழைஞ்சிட்டாவே அந்த ஜனங்களுடைய அந்த ஸ்பிரிட், அதோட அபிஷேகம் நம்ம மேலே ஊழியக்காரன் விடுவோம். அப்போ அந்த ஜனங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ நீங்களும் தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜோசுவா தரிசனம் பற்றி உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்க நல்ல தேவ மனுஷன், நல்ல ஜெபிக்கிற மனுஷன். அப்படியே உட்காந்துருக்கப்படாது மண்ணு மாதிரி. கோடம்பாக்கம் நல்ல ஒரு எழுப்புதலான பகுதி ஒரு. ஆமேன்னு சொல்லுங்கள். செத்த ஆமேனில் உயிரோட ஆமேன். அல்லேலூயா. சரி, கத்த நேரம் இல்லை. நான் ஜோசுவாட்ட நான் அழகாக அந்த புத்தகம் என்னோடய அபிஷேகிக்கிற புத்தகத்தை அவர் இன்றைக்கி டெடிகேட் பண்ண போகிறார். இதை முடிச்சுட்டு நான் சர்ச் ஆஃப் கார்டு போகணும். அதனால் முதலாவது அவர் கையில் கொடுத்து ஜெபிச்சிடலான்னு சொல்லி இப்போ 140 பாட்டையும் எழுதியிருக்கிறேன். ஆசீர்வாதம் டிவியில் என்னுடைய பாட்டு ஒளிபரப்பப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. பல சபைகளில் என்னுடைய பாடல் பயன்படுத்தப்படுவது. நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்போது கூட இலங்கையில் என்னுடைய பாடல் பாடுகிறார்கள். அதுபோல் மலேசியா தேசங்களுக்கு போயிருக்கப்படும் போது மெத்தடிஸ்ட் சர்ச்சுகளில் மலேசியாவில் பயன்படுத்துகிறாங்க என்னுடைய பாடல்களை. அதனால் இந்த பாடல் புத்தகத்தை திட்டாக தான் வெளியிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருந்தேன். இப்போ கத்திரை உணர்த்தினதுனால 140, அதாவது 1ஆம் பாகத்திலேருந்து 11ஆம் பாகம் வரைக்கும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் தான் அதை ஜெபித்திருக்கிறார். அதோட கேசட்டு 11ஆம் பாகத்தை அவர் தான் ஜெபித்தார். 9ஆம் பாகத்தையும் அவர் தான் ஜெபித்தார். 9ஆம் பாகத்தை ஜெபித்து அண்ணன் மோகன் சிலாசர் அவர்கள் 4 மாவடியில் நாங்கள் குடும்பமாக சென்றிருந்தோம். எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார் மோகன் சேன்னு. அதனால் அங்கே டெடிகேட் பண்ணோம் அந்த கேசட்டை. அதனால் கத்திரை இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கு வந்து. அதனால் புத்தகத்தை எப்படியா வெளியில் ஒரு ஆசை எனக்கு, எப்படியா கொண்டு வந்துடும். ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த புத்தகத்தை கொண்டு வந்துருக்கிறேன். இப்போ ஜோசுவா தான் ஜெபிக்க போகிறார் இந்த புத்தகத்துக்கு. இந்த புத்தகத்தை ஜெபம் பண்ணி அவங்க அத்தை கையில் கொடுப்பாரு. எங்கள் அத்தை பாடை இல்லை நம்ம. ஐயோ ஐயோ அல்லே, என்னை எவ்வளோ வெக்கம் பாருங்க அவங்களுக்கு சொல்லி. அல்லேலு. சரி வாங்க ஜோசுவா ஜோம் பண்ண நேரம் இல்லை. இவங்க ஜெபிச்சு அது கொடுப்பாங்க. அந்த பாடம் அப்படியே உட்காந்துருக்கீங்க, அப்படியே ஏஞ்சிருங்களா. அப்படியே உட்காந்தே பழகிட்டீங்க நீங்கள். கொஞ்சம் உட்காந்து ஏஞ்சிருங்க. அல்லேலு. கற்று நடத்துவார். இந்த பாடத்தை தலைப்பு வந்து அபிஷேகிக்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பாட்டு புத்தகத்தில் 140 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாட புத்தகத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பாடும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகம் இறங்கட்டும். இதை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வாசித்து பாடி கர்த்தர் நாமத்தை கீர்த்தனமாய் பாடி மகிமைப்படுத்த தேவனுடைய பிரசனத்தை மகிமையை தந்து நடத்தும்படியாக சொல்லி அருமையான ஊழியக்காரருக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் பாடிடுறேன். நின்னபடி இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுத்துடலாம்ல, பாட புத்தகம் பேசுவா இந்த பாட்டு புத்தகம் உங்களுக்கு 140 பாட்டு இருக்குது. ஓசியில் இல்லை, நீங்கள் இந்த பாட்டு புத்தகம் வாங்கினீங்க, இதை நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்க போகிறோம். திறப்பின் வாட்சபத்துக்கு அது சாப்பாட்டுக்காக போகிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நான் ஜோஸ்வாவை கனப்படுத்த விரும்புகிறேன். நான் போகிற இடங்களில் ஊழியக்கரை கனப்படுத்த என்னோட வழக்கமாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பாட புத்தகம் இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். கையை கட்டக்கூடாது. 1ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி 1ஆம் கிளாஸ் மாதிரி ஸ்கூலில் கட்டின மாதிரி கட்டிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க சீக்கிரம். 50 ரூபா தான். 140 பாட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கிறோம் நாங்கள். இது ஊழியத்துக்கு தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு காணிக்கே ஊழியத்துக்கு காணிக்கு போய் திறப்பின்னு வச்சபத்துக்கு. ஹல்லேலூயா. கொடுத்து சீக்கிரம் கொடுப்பான். அதில் 117வது பாடல் நினைக்கிறேன். என்னை முன்குறித்தீர ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அது ரொம்ப முக பிரயோஜனமாக இருக்கும். சீக்கிரம் எடுங்க, புக்கு வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூலா. தேங்க்யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. முன்குறித்தீரே, என்னை முன்குறித்திரு அந்த பாடல். சீக்கிரம் 117வது பாடல். 117வது பாடல் பாடிட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு போயிடக்கூடாது. காசை கொடுத்துட்டு போயிருங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. 117வது பாடல். அல்லேலூயா. தேங்க்யூ. என்னை முன்குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. கையை தட்டி. என்னை முன்குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை அபிஷேகித்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே. நன்றியா நன்றியா உனக்கே ராஜா. சொல்லுங்க பாபா. நன்றியா நன்றியா உனக்கே ராஜா. சொல்லுங்க பாபா. நன்றியா நன்றியா உனக்கே ராஜா. சொல்லுங்க. 117வது பாடல். உனக்கே ராஜா. ஓ நன்றியா நன்றியா நன்றியா. சொல்லுங்க பாபா. நன்றியா. கையை தட்டி. நன்றியா அப்பா. நன்றியா நன்றியா நன்றியா. என்னை முன்குறித்தீரே, என்னை பிரித்தெடுத்தீரே. சொல்லுங்க பாபா. என்னை உயர்த்தி வைத்தீரே. சொல்லுங்க பாபா. என்னை முன்குறித்தீரே. நல்ல உற்சாகமா. வெள்ளங்களை திருப்புவது போல் எனது சிறை இருப்பை திருப்பினீரே. சொல்லுங்க. கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எனது சிறை இருப்பை திருப்பினீரே. சொல்லுங்க. திருமலையா திருமலையா திருமலையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தீரே, என்னை என்னை உயர்த்தி வைத்தீரே. சொல்லுங்க பாபா. என்னை முன்குறித்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை முன்குறித்தார், பிரித்தெடுத்தார், அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த நாளை முடியாமலும் அங்கே எரிந்த திரியை அணையாமலும். சொல்லுங்க பாபா. இந்த நாளை முடியாமலும் அங்கே எரிந்த திரியை அணையாமலும். உற்சாகமாக
பட்டு மறைந்து போகாமலும் சொல்லுங்க பாப்போம். எந்த சூழ்நிலையில் கைவிடாமலும் கீழே தள்ளப்பட்டு மறைந்து போகாமலும் சொல்லுங்க உயர்த்தி அவருடைய நாமத்தை இன்னும் உற்சாகமாக சத்தம் இல்ல, நல்ல தேவ பிள்ளைகள் பாடி பிள்ளைகளை பாடி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி எனக்கு தாழும் அக்கினி ஜாலையால் என்னை மாற்றும் சொல்லுங்க. அண்ணான ஊழியம் எனக்கு தாழும் அக்கினி ஜாலையால் என்னை மாற்றும் சொல்லுங்க பாபா. சொல்லுங்க பாபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு விசையாக இன்னொரு விசையாக உங்களை ஆண்டவர் முன் குறித்து இருக்கிறார். உங்களை உலகத்தில் பிரித்தெடுத்து உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுல சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை நிரம்ப செய்திருக்கிறார். உங்க பாத்திரத்தை நிரம்ப செய்திருக்கிறார். ராமே சொல்லுங்க பாப்போம். ஜோசுவா கிருஷ்ணமூர்த்தி சபையில 2 நாட்களுக்கு முன்னாடி நான் எழுதப்பட்ட பாட்டு, ஒரு புது பாடல். புது பாடல், அந்த பாட்டை மட்டும் நான் பாடிட்டு நான் செய்திக்குள்ள கலந்து வருகிறேன். புது பாட்டு இப்பதான் எழுதியிருக்கிற அந்த பாட்டு. அது ஜோசுவா சபையில் எனக்கு ஆவியான ஏவலர் நீ பாடி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதீங்க, என்னை தள்ளி விடாதீங்க, என்னை விட்டு கொடுக்காதீங்க, என்னை தள்ளி விடாதீங்க. உங்களதான் நான் உங்களதான் நம்பி இருக்கேன், நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க. விட்டு கொடுக்காதீங்க, என்னை தள்ளி விடாதீங்க. சொல்லுங்க பாபா. என்னை விட்டு கொடுக்காதீங்க, தள்ளி விடாதீங்க. உங்களதான் நான் உங்களதான். சொல்லுங்க பாபா. நம்பி இருக்கேன், நான் நம்பி இருக்கேன். கொடுக்காதீங்க, என்னை தள்ளி விடாதீங்க. சொல்லுங்க பாபா. என்னை விட்டு கொடுக்காதீங்க, என்னை தள்ளி விடாதீங்க. அரவணைத்து தூக்கி சுமந்தீங்க. சொல்லுங்க. தொட்டு தூக்கி என்னை நீங்க மீட்டு கொண்டீங்க. பாசம் காட்டி அரவணைத்து தூக்கி சுமந்தீங்க. விழுந்து போகாமல் தாங்கி கொண்டீங்க. மீண்டும் விழாமல் பாதுகாத்தீங்க. விழுந்து போகாமல் தாங்கி கொண்டீங்க. மீண்டும் விழாமல் சொல்லுங்க. ஓ நம்பி இருக்கேன், நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க பாப்போம். ஓ
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாட்களுக்காக நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்தால் என் கிருபை 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 உன்னை விட்டு விலகான்னு சொன்ன தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனத்தோடு பேசுவீராக. பாடல் புத்தகத்தை வாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. என்னை மறைத்து நீ பேசு. உன் நாமத்தை உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம். நேரம் இல்லை, நான் நேரடியாக செய்திக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். இந்த பாடலை இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாட்கள் கூட தான் எழுதினேன். பல்லவர மலையில் இந்த ராகத்தை கற்றுக் கொடுத்த மலையில் ஜெபிக்கும் போது வரவில்லை. ஜோசுவா தட்சிணாமூர்த்தி சபையில் அந்த பாட்டை அறிமுகப்படுத்த கத்திர உதவி செய்யுது. ஆனால் நீங்கள் தான் பாட மாட்டீங்க, அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஒரு சிலர் தான் கையை தட்டி பாடுது. இந்த கவலை, அந்த பாரம் அதே நெருக்கி ஊட்டி. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியல, அப்படியே அழுத்துது. பிசாசு அப்படியே அழுத்துறான். அதே கவலையில் இருக்கு. நல்ல கொஞ்சம் உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணும். எங்களுக்கு இப்போ ஜோசுவா கேட்டு பாருங்க, அவருக்கு கவலை இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வர வேண்டிய ஜனங்க வரல, கவலை இருக்குமா இருக்காதா? பிரச்சனை, சபை நடத்த பிரச்சனை. ஊழியக்காரனுக்கு தான் பல அடி. நான் அதுதான் பொருள் சொல்லுவேன். உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. ஊழியக்காரனுக்கு சுத்தி அடி. சொல்லுறல்ல சொல்லுங்க அந்த வாயை தந்து
அல்லேலூயா. ஆமா, சுத்தி அடி. அப்ப ஊழியக்காரனுக்கு பாடுகள் இருக்கும். ஆனா பாடுகள் நடுவில் நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவாதபடிக்கு கர்த்தருடைய இரக்கம், அல்லேலூயா, இரக்கம் நடத்தும். ஒரு வசனத்தை நாதமா வைத்து கடந்து போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். 51ஆம் சங்கீதம். ஆண்டவரே, தாவீது ராஜா என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அழகாய் சொல்றாரு. வாசி மக்களை மறுபடியும் வசனத்தை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். என்ன சொல்றாரு கவனிங்க. ஆண்டவரே, என் உதட திறந்தருள். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? உதடுகள். உதடுகள். ஒரு 2 இல்ல 3 சொல்லி நான் முடிச்சிருவேன் சீக்கிரமா. உதடுகள். ஆண்டவர் ஒரு மனுஷனை தத்ரூபமாய் உண்டாக்கினார். அவன் அழகாய் உண்டாக்கினார், தன் சாயலில் உண்டாக்கினார். உலகத்தான் சொல்றான், நாங்க குரங்குல இருந்து வந்தோன்ற. நாங்களாம் குரங்குல இருந்து வரல. அல்லேலூயா. அவருடைய சாயல்ல வந்திருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் சாயல்ல வந்திருக்கிறோம். மூக்கை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, கண்ணை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, முடியை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, உதட எங்க வைக்கணுமோ அங்க வச்சாரு, 273 எலும்புகளை வச்சாரு, 900 நரம்புகளை வச்சார். அவர் சாயல்ல நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஹல்லேலூயா. அப்ப தாவீது என்ன சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க. ஆண்டவரே, என் உதட திறந்துருங்கப்பா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உதடுகள். அப்ப இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிற, உன் உதடு எப்படி இருக்கணும், அதை தான் எதிர்பார்க்கிறார். உன் உதடு எப்படி இருக்கணும், உன் உதடுகளை கர்த்தர் இன்னைக்கு கவனிக்கிறார். ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். முதலாவது தலைப்பை பார்க்க போறேன். முதலாவது, உன் உதடு எப்படிப்பட்ட உதடா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் உதடு, முதல் உதடு எப்படி இருக்குன்னு சொல்லி சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யானி என்ன சொல்றாரு? நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். போதும். இப்ப நீங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, டக்கு டக்குன்னு போங்க. நேரம் இல்லை எனக்கு, அதனால கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுங்க. அப்படியே குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்க கூடாது. கொஞ்சமாச்சும் அப்படியே ஆக்ஷன் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலாவது உதடுகள். நல்லா சொல்லுங்க, முதலாவது உதடுகள் அநேகரை. கையை பிடிங்க, கையை பிடிங்க, கையை பிடி சொல்லுங்க. அநேகரை போஷிக்கிற உதடு. சொல்லுங்க, அநேகரை போஷிக்கிற உதடு. இப்ப அவங்கள பார்த்து கேளுங்க, கொஞ்சமாச்சு இந்த பகுதி உனக்கு இருக்கான்னு கேளுங்க. கேளுங்க பக்கத்துல, இந்த போஷிக்கிற பகுதி கேளுங்கம்மா, கேளு சிஸ்டர், கேளுங்க. அங்க கொஞ்சமாச்சு இந்த பகுதி உங்கள்ட்ட இருக்கா? சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீதிமொழிகளை யாரு என்ன சொல்றான்? நீதிமானுடைய உதடுகள் அநேகரா போஷிக்கும். நம்ம ஆளு எப்படி தெரியுங்களா? எச்சு கையில காக்கா வரட்ட மாட்டான், வாயிலே வடை சுடுறது, மெத்த மெதுவடை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனித்து பாரு, எப்படி இது உருப்படும், எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஜனங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்க? ஏன் எழும்ப முடியல? ஏன் ஓட்ட பையில போடுறது போல ஆசீர்வாதம் சிந்து இருக்கு? 52 ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர, தேவனை தேடுற, ஜெபிக்கிற, பரிசுத்தமா இருக்கிற, வேதம் வாசிக்கிற, ஊழியக்காரனை கனப்படுத்துற, ஆனால் ஒரு பகுதியில் ஓட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? சிந்திச்சு பாரு. என்ன காரணம்? நல்ல விதைக்கிறது இல்லை, தாராளமா விதைக்கிறது. ஒரு பாஸ்ட் பிரசங்கம் பண்ண சொல்றாரு, சத்தமில்லாத காணிக்கை போடுன்றார். சிபிஎம் பாஸ்ட். ஒரு அம்மா வெள்ளை புடவை கட்டிட்டு முன்னாடி உட்காந்துருக்காரு, ஆதி விசுவாசி. 8 முறை மைக்கில் சொல்றாரு, காதுல உழுவுது. என்ன, எப்படி சொல்றாரு? சத்தமில்லாத காணிக்கை போடுன்றார். அந்த அம்மா மணி பர்ஸை திறந்து 500 ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்கு, 200 ரூபா இருக்கு, அதெல்லாம் எடுக்கல. 1 ரூபாயை தேடுது அந்த பொம்பளை. அல்லேலூயா. அவர் மறுபடியும் சொல்றாரு, மைக்கில் அவர் சொல்றாரு, புரியுத தமிழ்ல தான் சொல்றாரு, தெலுங்குல சொல்ல. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றாரு, சத்தமில்லாத காணிக்கை போடுனா நோட்டெல்லாம் வச்சிருக்கு அந்த அம்மா உள்ள மணி பர்ஸ்ல, ஆனா 1 ரூபாயை பாஸ்ட பார்த்துக்கிட்டே தேடுது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பக்கத்துல சொல்லுங்க, இது என்ன பேர் தெரியுங்களா? கேளுங்க, சொல்லுங்க, என்ன பேர் தெரியுங்களா? ஐயா சொல்ல பக்கத்துல. அல்லேலூயா. என்ன பேர் தெரியுங்களா? என்ன சொல்லாமா? என்ன பேர் தெரியுமா? பிசு நாரி. சொல்லுங்க, பிசு நாரி. நாரியே போயிடும் வாழ்க்கை. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிசுநாரி. இயேசுநாதர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுப்பவரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப முதலாவது உன் உதடு எப்படி இருக்கணும்? அந்த காலையில சொல்லுமா, போசிக்கணும். யோசிக்க கூடாது, போசிக்கணும். எந்த நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது, போசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஏன் முன்னேற்றம் இல்லை?
ஏன் வளர்ச்சி இல்லைன்னா அந்த கொடுக்குற தன்மை இல்லை. என் வாழ்க்கையில் நிறைய ஊழியத்தில் நான் போலீஸ்லேருந்து ஊழியம் செஞ்ச காலத்தில் ஜோசுவாவுக்கு தெரியும். நிறைய ஊழியக்காரை கனப்படுத்தியிருக்கிறேன். இப்போ கூட ஊழியத்தை நடத்திருக்கேன். நேற்று கூட பாசிபிள் எங்களுக்கு நேற்று வந்து நல்லி வில்சனுக்கு காணிக்கை 3 ஊழியக்காரர் என்கிட்ட வராங்க. நல்ல காணிக்கை கொடுக்குறோம், கனப்படுத்துகிறோம். இந்த நவம்பர் 23 பிகேயில் ஸ்டெல்லா தினரை வச்சு என்னுடைய 33வது ஆண்டு போது போன முறை பிரக்மாஸ் நடத்திட்டேன். இந்த முறை 33வது ஆண்டு ஸ்டெல்லா தினர் ஜீசஸ் கால்ஸ் அவங்க வராங்க. பிகேயில் வச்சுக்கிறேன். ஏராளமான பணங்களை செலவழிக்கிறோம். என் மனைவி இலங்கையிலேருந்து போட்டு வந்த 90 பவுன் நகையில் 45 பவுன் வித்திய கூட்டம் நடத்தினேன். யாருக்கும் தெரியாது இது. நான் போலீஸில் வேலை செஞ்ச காலத்தில் லோன் போடுவேன், ஜிபிஎஃப் லோன் போடுவேன். என் மனைவிக்கு தெரியாது. லோன் போட்டு தான் கூட்டம் நடத்துவேன். யார்ட்டையுமே கை நீட்ட மாட்டேன். ஜோசுவாக்கெல்லாம் தெரியும். இவ்வளோ கூட்டத்தவரெல்லாம் பார்த்துருக்கிறா. வாலிப வயசுலேருந்து நான் பார்க்குறாப்புல. கவனிச்சு பாருங்க, எவ்வளோ பணங்களை கிரயம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை கூட்டங்கள் நினச்சி பாருங்க. இன்னைக்கு விதைக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன். இப்போ 61 வயசு ஆயிடுச்சு, ஆனால் 21 தான் நான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம் என்று கண்டு பார்த்தா கொடுக்கிறது. இப்போ நான் ஜோசுவாட்ட வந்து என்ன காரணம்னா இன்னைக்கு 10,000 கொடுப்பாப்புல, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்போ அது கொடுக்குற மனசு. அல்லேலூயா. அந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிறது. என்ன சொல்றீங்க பிரதர்? அதனால நம்ம பக்கத்தில் நான் சொல்றது சொல்லுங்க. எதை நீங்க விதைக்கிறீங்களோ, நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லணும். மூஞ்ச எதை நீங்க விதைக்கிறீங்களோ, இந்த கையை இப்படி கை வை, அதையே அறுப்பீங்க. போ. அல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, எதை விதைக்கிறியோ அதை தான் அறுப்பேன். ஏன் உடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான பேரும் சொல்லுகிறது. ஏன் செழிப்பு இல்லை? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? இன்னும் அந்த பஞ்சப்பாட்டு, இன்னும் தருத்துறோம். நாங்களாம் கூட்டத்தை நடத்தி அனுபவப்பட்டவன். நேற்று காணிக்கை எடுத்தோம் பிகேயில். நேற்று நைட்டு தான், இன்னைக்கு காலையில் தான் காணிக்கை என்னென்ன அந்த காணிக்கை எண்ணி பார்த்தா ஒரு அம்மா அதில் போட்டிருக்கிறா 20 ரூபா தாளை, 14 இடத்துல தையல். ஜோசுவா ஆமென் அல்லேலூயா. 14 இடத்துல தையலுமா? அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை எவ்வளவு கேவலமா அற்பமா நீ நடத்துறீங்க. அந்த காணிக்கை யாருக்கு போதும் உணர்ந்துச்சியா நீனு? அதனால தான் இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த உணர்வு இல்லை. தாவீது சொல்றா, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் தாவீது சொல்றான். அப்ப நீ ஆண்டவர் எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிற. அதுல ஒரு அம்மா, நான் தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் நடத்தினேன். அதுக்கு நாங்கள் சனிக்கிழமை கவர் கொடுத்தோம். கவர் கொடுத்து சொன்னேன், நான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ஆவியான ஏவனா ஒழித்த தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா காணிக்கை போட்டிருக்கு. அதுல பேர் வந்து ரெபேக்கா. சிறப்பு காணிக்கை. அல்லேலூயா. அதுல 200 ரூபா தாள். நான் கூட சொன்ன ஒரு 2000 3000 வச்சிருப்பா போல மனுஷன் பார்த்து எடுத்து பார்த்தா அதுல 15 இடத்துல தையல். அப்ப எந்த அளவுக்கு உன் தேவனாகிய கர்த்தரை இவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கிறிய நீனு? அதுக்கு நான் சொல்லிட்டேன், நீ எதை விதைக்கிறியோ அதையே அடப்ப, அதையே அறுப்ப. நீதிமொழிகளை யானை என்ன சொல்றான்? நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. நீ எப்படி ஆண்டவருக்கு விதைக்கிற, எப்படி கொடுக்கிற? சபைக்கு வரப்படும் போது சில்லற காசையா தூக்கிட்டு வரியா? கவனிச்சு பார்க்கணும். நான் போலீஸில் வேலை செஞ்ச காலத்தில் பேங்க்கில் தான் சம்பளம் வாங்குவேன். அந்த பணத்தை வாங்க போடும் போது ஒரு இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணுவேன். பேங்க்கில் எஸ்பிஐயில் ஒரு திருநெல்வேலிக்கார் மேனேஜர் என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜோசப் இன்னைக்கும் ஐக்கியம் வச்சிருக்கிறேன் அவரோட 25 வருஷமா. அது கவனிச்சு பாருங்க. அந்த நோட்டை எடுத்தேன்னா ஆண்டவருக்கு தசமம் வைப்பேன் என் சம்பளத்தில் இருந்து. ஹலோ, அந்த நோட்டை பேங்க்ல என்ன உட்காந்து அதில் அந்த நோட்டெல்லாம் பிரிப்பேன். சில நோட்டு பார்த்தீங்கன்னா அழுக்கா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில நோட்டில் இங்கு விழுந்துருக்கும். சில நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கசங்கி போயிருக்கும். அதில் புது தாளை எடுப்பேன். அந்த தாளை எடுத்து என் காதில் ஆட்டி பார்ப்பேன். புரியுதாம்மா தமிழில்? ஏன் ஆட்டுறேன்? நோட்டில் சத்தம் வரும், பார்த்துருக்கீங்க? அது தெரிஞ்சால் தானே உட்காந்துருக்க மாட்டேன். நல்லேலூயா. சத்தம் வரும். அந்த சத்தம் வந்தால் அது ஒரிஜினல் நோட்டு. அதைத்தான் கர்த்தருக்கு தசமமாக வைப்பேன். இன்னைக்கு அந்த பழகம் என் பைபிளை கவனிச்சு பாரு, இன்னைக்கு வச்சிருப்பேன். எப்பொழுது ஏன் தெரியுமா? அவர் கொடுக்கிறார். அதான் தாவீது சொல்றான், உன் கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம், இதை கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். உன்னை 30 நாள் உழைக்க வச்சு பலத்தை கொடுத்து உன்னை இம்மட்டுமா 2 வருஷம் கொரோனாவுக்கு உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காம உன்னை உயிரோடு உட்கார வச்சு கோடம்பாக்கத்தில் கொண்டு வந்து தட்சிணாமூர்த்தி சபையில விசுவாசியை உட்கார வச்சு உன்னை பாட பிரசன்னமானத்தை கேட்கறது உட்கார வைத்து இந்த ஆண்டவருக்கு நீ விதைக்கப்படுவது கர்த்தவனை வாழாக்காமல் தலையாக்கிறவர் கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார். கையை தட்டி வாயை தந்து பாடணும், திருப்தியாக்கி நடத்திடுவா, என் தேவைகளை சந்திப்பா. சொல்லுங்க. எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி
உண்டாக்கி ஆண்டவர் கொடுக்கறதுல 5 பகுதி இருக்கு, தெரிஞ்சுக்க. 1 உற்சாகம், 2 மனப்பூர்வம், 3 பரிபூர்ணமாக, 4 உதாரத்துவமாய், 5 மனதில் நியமித்தபடி. இதெல்லாம் உன் பகுதியில் இருக்கான்னு கவனிச்சுப்பார். நீ செம்ம சபையில் வந்து உட்காந்துட்டு ரீக்கா பூக்கா சீக்கா பூக்கா அண்ணா திமுக போக்கான்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேசாண்டோட்டு வேலை செல்லாது. சும்மா நடிக்க கூடாது. நீ நடிகை இல்லை, குடம்பகத்தில் ஒரு நடிகை இல்லை, சீரியல் ஆக்டர் இல்லை. நீ விசுவாசி, கர்த்தருடைய புள்ள, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படும். உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார், உன்னை உலகத்தில் வேர்பிரித்து உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார், உன்னை செருமையா நடத்தி இருக்கிறார், 360 நடத்தி இருக்கிறார், 52 ஞாயிற்றுக்கிழமை நடத்தி இருக்கிறார். திரும்பி பாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்க, உன்னை கீழாக்காமல் மேலாக்காமல் பாரு. உன் பேரை பெருமைப்படுத்தி உனக்கு வந்த சத்துருக்களை முறியடித்து ஓட வைத்த ஆண்டவரை பாரு. பின்னிட்டு திரும்பி பாரு, எம்மாட்டம் அவனை நடத்தி வந்த எபினேசர். அவன் எப்படி விதைக்கிற, எப்படி கொடுக்கிற கவனிச்சு பாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ சொசைட்டியில் ஏன் ஆசீர்வாதம்னா செழிப்பு இல்லைன்னா கொடுக்கிற மனம் இல்லை. புருஷன் கொடுக்குவாரு, பொண்டாட்டி கையை பிடிக்கும். வேண்டாங்க, நம்மளுக்கு பல பிரச்சனை இருக்கு. இந்த பொண்டாட்டி மாதிரி இருக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கொடுக்குற புருஷனையும் கெடுத்துடுறது. அல்லேலூயா. அப்ப எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும்? எப்படிங்க செழிப்பை கத்த கட்டளிடுவாரு? ஒரு வசனம் அழகா சொல்றாரு நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3:27 யானி எழுதுறான் பாருங்க, வாசிங்க. எப்படி சொல்றான் பாருங்க அந்த வசனத்தை, வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 3:27 வாசிங்க. நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அது செய்தவர்களுக்கு அழகாய் சொல்லுகிறார். என் வார்த்தையை கேட்கறது செய்யுங்க, நல்லா கொடுங்க. உங்க தட்சிணாமூர்த்தி சபை இப்ப சொன்னார்ல, 1 லட்சம் 2 லட்சம் கூட நீ கொடுக்கலாம். ஊழியக்காரனுடைய கரங்களை நீ தான் பலப்படுத்தணும். மோசே கரத்தை யார் தூக்கி பிடிச்சது? யாருமா பிடிச்சது? எய்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். அல்லேலூயா. யார் பிடிச்சது? யார் ஆச்சாத்தி? யார் பிடிச்சது? யாருமா பிடிச்சது? அப்போ ஊழியக்காரன் கையை நீ தூக்கி பிடிக்கணும். இப்போ இந்த அம்மா பாருங்க, அவங்க அத்தை எவ்வளோ வருஷமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, தோசம் பார்த்து கையை விடுறதே இல்லை இந்த அம்மா. அதனால தான் மைக்க கையிலே வச்சுட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ வச்சிருக்கிறாங்க இல்லை, பிடிச்சி வச்சிருக்கிறாருல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியக்காரனை நீங்கள் தான் உற்சாகப்படுத்தணும். நீங்கள் கொடுக்கப்படும் போது அந்த ஊழியம் சிறக்கும், மகிமையாக உன்னை நடத்துவார். அதுதான் அந்த ஞானி சொல்றான், நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். கொடுக்கும், வரவங்களை போஷிக்கணும். சில இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், சில பாஸ்டர் மனைவியில பார்த்துருக்கிறேன். நல்ல பிரசங்கம் பண்ண, குடிக்க கூட பச்சை தண்ணி கொடுக்காத பொம்பளைங்களாம் இருக்குதுங்க பாஸ்டர் மனைவிங்க. பிசு நாரிலே நாரி நாத்தெடுத்த நாய். அல்லேலூயா. அப்படி இருக்கிறதா இருக்குங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 33 வருஷங்க, சும்மா இல்லை ஊழியத்தில். எவ்வளோ அனுபவம் இருக்கும். அல்லேலூயா. கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். ஆனால் சொல்றாரு உவாமத்தில், இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உன் பிதாக்களின் தேவன் உன்னை சொல்லியபடி ஆசீர்வதிப்பா. நீ கோடம்பக்கத்தில் எந்த பகுதியில் இருந்தால் அதை பத்தி கவலை இல்லை, ஆனா கர்த்தர் உன்னோடு இருப்பார், உன் தலையை உயர்த்துவார். சில ரதங்களை குறித்து, குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ கோடம்பக்கத்தில் நிமிர்ந்து நிற்கிறோம். கையை தட்டி இருக்கிற இடத்துல நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். போடு கொடுத்தினா ஆண்டு உன்னை நிறுத்துவார். 2வது உதடுகள், சீக்கிரம் பார்ப்போம். 2வது வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன். 17:1 சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, அம்மா நல்ல கவனிங்க. தாவீது சொல்றாரு, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடல கவனியும். இப்ப பக்கத்துல பார்த்து 2வது அவன் மூஞ்ச பாச 2வது உதடுகள் சொல்லுமா. 2வது உதடுகள் அல்ல, அவங்க மூஞ்ச சொல்லுங்க. கபடமில்லாத உதடு சொல்லுங்க. நல்ல ஆக்ஷனோட சொல்லணும். அம்மா சொல்லுங்க. மூஞ்சப்பா சொல்லுங்க. கபடமில்லாத உதடு. கபடமே இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, முன்னாடி பாருங்க, அத்தை வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் பிச்சுன்னு அது எதுவும் செய்யாது. ஆனா பேச்சை பார்த்தீங்கன்னா தேனு ஒழுவும். அந்த முன்னாடி முகத்தாச்சுன்னு முன்னாடி பேசும்போது அப்படியே துடிக்கும். ஃபர்ஸ்ட் வெளியிலேயே நிற்கிறீங்க, உள்ள வாங்க. ஆனால் கூப்பிடாது, வீட்டில் வந்து டீம் போட்டு கொடுக்காது. ஆனால் வெளியிலேயே நிற்க வச்சு பேச வேண்டி சோத்திரமா பாஸ்டர் அனுப்பி விட்டுரும். அது பேசுறது அந்த பேச்சு டைலாக்கே கவர்ந்துரும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் கபடம். நல்ல தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு அந்த வசனத்தை. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வாசிங்க மறுபடியும். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டதிலும்
இதை மேத்யூ சுவிசேஷத்தில் இயேசுநாதருக்கு விளக்கம் கொடுக்கிறார். பாப்போமா அது எப்படி சொல்றாரு பாருங்க. மேத்யூ சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். 10:16 வாசி மகள. மேத்யூ சுவிசேஷம். ஆடுகளை ஓநாய்க்குள் அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் இப்படி எப்படி சொல்ல பாருங்க. சர்ப்பங்களை போல வீணா உள்ளவனும் புறாக்களை போல கபடமற்றவர்களா இருங்க. ரெண்டு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாருமா? சர்ப்பம், ரெண்டாவது புறா. அப்ப தேவனுடைய சிருஷ்டிக்கப்பட்டதுல ரெண்டு காரியத்தை ஆண்டவர் எடுக்கிறார். சர்ப்பம் என்னது? என்ன செய்யும்? தந்திரம் உள்ளது. தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோன் தோட்டத்தில் உள்ள நுழைஞ்சி ஆதாமி ஏவாளை வஞ்சித்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் சர்ப்பம் தந்திரமானது. அந்த மாதிரி சர்பத்தை போல தந்திரம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. முன்னாடி பார்த்தா ஒரு பேச்சு, பின்னாடி பார்த்தா ஒரு பேச்சு, முன்னாடி அப்படி சிரிப்பு, பின்னாடி பார்த்தா ஐயோ அந்த பொம்பளையா பொல்லாத பொம்பளை, வாயை திறந்தாவே பொய், வாயை திறந்தாவே பேசுவான், மனசஞ்சலங்க. அந்த பொம்பளை மூஞ்சிலே முடிக்க கூடாது, பின்னாடி விட்டு குத்துறது. முன்னாடி பார்த்தா திருப்தியா பேசுறது, அவங்கள வர்ணித்து பேசுறது. சிஸ்டர் நீங்க அன்னைக்கு பாடினீங்களே, ஐயோ மறக்கவே முடியாது சிஸ்டர். பின்னாடி விட்டு என்ன பாட்டு பாடின அந்த பொம்பளை, அல்லேலூயா. கரெக்டா அத்தை? அத்தை சொல்லுங்க அத்தை, அல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைய. ரெண்டாவது உன் உதடு எப்படிப்பட்ட உதடா இருக்கும்னு ஆண்டு விரும்புறாருன்னா கபடமற்ற உதடா இருக்கும். யாருக்கும் பின்னாடி கத்தி வைக்க கூடாது. என்னுடைய 33 வருஷத்துல நிறைய பாஸ்டங்களை பார்த்துருக்கிறேன். சர்பம் மாதிரி உள்ள பாஸ்டங்களை பார்த்துருக்கிறேன், கபடமில்லாத பாஸ்டங்களையும் பார்த்துருக்கிறேன். என் 33 வருஷத்துல விசுவாசிகளை சந்திச்சிருக்கிறேன். ஏராளமான லட்சக்கணக்கான விசுவாசிகளை சந்திச்சிருக்கேன், சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் எவ்வளோ மக்கள் என்ன விரும்புறாங்க, என் பாட்டை மக்கள் விரும்புறாங்க, என் பிரசங்கத்தை விரும்புறாங்க, மக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் நிறைய பக்குவத்தில் 2 பகுதியை நான் பார்ப்பேன். ஏசு நான் சொல்லுது சர்பம் புறா. சர்பம் புறா. இப்போ சர்பத்தை எப்படி சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க, வஞ்சகமானது, தந்திரமானது, குடும்பத்தை கெடுக்க, ஊழியத்தை உடைக்க, ஏதோ விதத்துல தந்திரமா உள்ள நுழைவான் பிசாசு. ஆமேன் சொல்லுங்க பாப்போம், ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா புறா எப்படி பண்ணுதுன்னா கபடமற்றது, கபடமற்றது. நல்ல கவனிச்சு பாருங்க, பாலஸ்தீன தேசத்துல 40 வகையான பாம்பு இருக்குன்றாங்க. 40 வகையான பாம்பு. இந்த 2 பாம்பு மென்ஷன் பண்றான். கருணாகம், நல்ல பாம்பு. இந்த 2 பாம்பு மோசமானது, கொத்துன உடனே செத்துருவாங்க, விஷம் ஏறிடும். ஹலோ கவனிச்சு பாருங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, இப்போ நான் சொல்றதை சொல்லுங்க. மனுஷனுக்கு எங்க விஷம் இருக்கும்? எல்லாம் பாம்புக்கு எங்க விஷம் இருக்குமா? எல்லாம் சொல்லுங்க. பாம்புக்கு எங்க விஷம் இருக்கும்? பல்லுல இருக்கும். மனுஷனுக்கு எங்க விஷம் இருக்கும்? தப்பா சொல்றீங்க. என்ன ஜோசுவா? இப்போ நான் சொல்றதை சொல்லுங்க. பாம்புக்கு விஷம் பல்லுல, சொல்ல பக்கத்து பார்த்து, பல்லுல இருக்கும். மனுஷனுக்கு எங்க விஷம் இருக்கும்? அப்படியே சொல்லு. உச்சாந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷம் இருக்கும். சொல்லாமா பக்கத்துல பார்த்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் விஷம் இருக்கும். கெடுத்துருவான் அவனை. நீ ஒரு கார் வாங்கிட்டுன்னு வச்சுக்க, ஒரு வீட்டை கட்டிட்டு வச்சுக்க. இப்ப சபைக்கு வர நல்ல புடவை கட்டிட்டு வந்தா அந்த கண்ணு முழுவதும் சில பொம்பளைக்கும் கண் புடவை வழியே இருக்கும். பண்டிகை கட்டிட்டு வர பார்த்தியா, கிறிஸ்மஸுக்கு நியூ இயர் கட்டி அப்படியே, ஐயோ எப்படி அழகா இருக்கும். போத்தீஸா, சென்னை சில்கோஸா, சரவணா ஸ்டோரா, ஜெயசந்திரா, அப்படியே மனசுல போட்டு மென்னு ஒன்று துப்பிடும். ஹலோ, காலையில் கத்தனோட பேசி கொண்டிருக்கிறா. நீ உள்ள வரும்போது சபைக்கு எப்படி வந்தேன்னு தெரியல. சர்பத்தை போல வந்தியா இல்லை புறாவை போல கபடமற்று உள்ள வந்தியான்னு தெரியல. எனக்கு குளிச்சிங்களா குளிக்கலையே தெரியல. இப்போ போய் தான் குளிப்பீங்க நீங்கள், அது வேற பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சு பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் கபடமற்றவளா நீ இருந்தீனா, புறாவை போல கபடமற்றவளா இருந்தீனா, உன் காரியத்தெல்லாம் கத்தர் வாய்க்க செய்வா. நெகேமியா 2:20 சொல்றார், பரலோகத்தின் தேவனானவர் உங்க காரியமெல்லாம் இப்ப இல்ல 9 முடிச்சிருங்க, 10ஆம் மாசம் காரியத்தை கை கூடி வர பண்ணுவா. 10ஆம் மாசத்திலிருந்து 1ஆம் தேதி ஜோசுவா நடத்துற அந்த 1ஆம் தேதி காலை ஆராதனையிலிருந்து வாக்குத்தத்த ஆராதனையிலிருந்து கை கூடி வர பண்ணுகிறவன் ஆண்டவர். யார் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை சத்துக்கள் எழுப்பினாலும் கர்த்தர் மடங்கடித்து ஒரு நேர்மையா உன்னை கொண்டு போகிற மாதம் அது. கபடமற்ற இருதயம், கபடமற்ற. யாரை பத்தி பேசக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, முன்னாடி விட்டு பேசக்கூடாது, பின்னாடி விட்டு பேசக்கூடாது. அப்படி நடந்தா கர்த்தர் ஒன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவங்க பேசிட்டு போகட்டுங்க, பேசுறதுனால அவன் என்ன வளர்ந்துருவானோ? வளர மாட்டான், குறையுவான். நீ கண்டுக்க கூடாது. அதை நீ சோத்திரம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமா எவ்வளவு விரோதமா இருந்தாலும் போ, அவனுக்கு தெரிஞ்சது அப்படி பண்ணிட்டு போ, அப்படி ஜெபிச்சுட்டே போ. கர்த்தர் உன்னை கொண்டு போயிட்டே இருப்பான். ஒரு சத்ரு உன் மேல கைப்பட முடியாது. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது.
ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு போக முடியும். கர்த்தர் செய்வார். கையை தட்டி ஆர்ப்பரி. கபடம் இல்லாத உதடு. விஷத்தை நீங்க உதட்டுல இல்ல உள்ளுக்குள்ள வச்சுக்க கூடாது. யாரை பார்த்தாலும் உங்களை கெடுதலே செய்யறவங்க வச்சுக்கணும். தீங்கே செஞ்சா கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு நாள் பார்ப்பார். அவர் முகத்தை பார்க்கிறவர், அவர் இருதயத்தை பார்க்கிறவர். உதடு எப்பொழுதுமே 2வது உதடு எப்படி இருக்குன்னா கபடமற்ற உதடு. உனக்கு தீங்கே அவங்க செஞ்சாலும் அந்த தீங்கு உன்னை அணுகாது. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள தங்குவான் சொல்லி தாவீது சொன்ன போல அவர் நிழல்ல உன்னை வச்சிருக்கிறார். ஒருவனை தொட முடியாது. வாதியும் கூட அணுகாது. பொல்லாப்பு உன்னை ராமே சொல்லுங்க பாவம். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் கையை தட்டி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காய்ச்ச செடி பணம் கொடாமல் கையை தட்டி காய்ச்ச செடி பணம் கொடாமல் சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள் அல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒன்னு அணுகாது. ஒருவன் உன்னை தொட முடியாது. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் மந்தையிலே நல்ல கையை தட்டி ராஜா தொழுவத்திலே மாடுகளின்றி தலைமையில கையை வச்சு நான் கர்த்தருக்குள் தலைமையில கையை வச்சு ஏசையா நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். வாசிப்போம். நீதிமொழி புத்தகத்துல 26ல 24ல சாலமன் எழுதுறான் பாருங்க. வாசிங்க. என்ன எழுதுறா பாருங்க சாலமன். 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீக்கிரம் வாசி மகளே. என்ன வாசிங்க. இப்ப நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. பகைவன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து சூது பேசுற வாய். நல்லா பேசுவாங்க, பார்வையெல்லாம் நல்லா இருக்கும், இறக்கப்படுற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள விஷம் இருக்கும். ஆனா உனக்கு அது இருக்கவே கூடாது. உன்னை பிரிச்சு எடுத்துட்டார் ஆண்டவர். ஹலோ, உனக்கு அவங்க கெடுதலே செஞ்சாலுங்க, உனக்கு அவங்க தீமையே செஞ்சாலும் அவங்களுக்கு நீ நன்மை செய்யணும். அது அந்த உதட தேவனை எதிர்பார்க்கிற. அந்த காலையில் பேசுறவங்க என்ன எவ்வளவு நாளைக்கு உலகத்தில் இருக்க போறாங்க, ஆனா நீ இருப்ப. உன்னை வர்த்திக்க பண்ணுவா, உன் எல்லைகளை பெரிதாக்குவா, உன் சந்ததியை ஆஸ்வதிப்பா. நீ சகிச்சு போற பாரு. கபடம் இல்லாத உதட இவ்வளவு பேசுறாங்களே, இவ்வளவு நிந்திக்கிறாங்களே, இவ்வளவு எனக்கு விரோதமா எழும்புறாங்களே, ஆண்டவரே நான் சர்பத்தி போல இருக்க விரும்பல, புறாவை போல இருக்க விரும்புறேன். 120ஆம் சங்கீதத்துல 3ல தாவீது சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. 120ஆம் சங்கீதம் 3 வாசிங்க. கபடனாவே என்ன சொல்றாரு பாருங்க தாவீது. கபடனாவே சீக்கிரம் என்ன வாசிக்கிறீங்க. 123 கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். யோபு 27:3 சொல்றாரு. யோபு 27:3 வாசிங்க. யோபு 27:3 வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க யோபு. என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, கபடம் பேசுவதும் இல்லை. யோபு சொல்றாரு. பேசவே கூடாது, பேசவே கூடாது. உனக்கு தீங்கு செஞ்சாலும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். இதுதான் நீ ப்ராப்பரா நிக்க வேண்டிய ஒரு பகுதி. அப்ப 2வது உதடு என்ன உதடு? கபடம். சீக்கிரம் வாசிங்க. 3வது உதடு சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது உதடு எப்படி இருக்கணும் வாசிங்க. யோபு சொல்றாரு. 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 5ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சீக்கிரம் வாசிங்க. யோபு 16:5. என் வாயினால் திடன் சொல்லுவேன், நல்ல கவனிக்க, என் உதடுகளின் அசைவு உங்க துக்கத்தை ஆற்றும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. 3வது உதடுகள்
கொஞ்சம் நல்ல தெம்பா சொல்லணும். போன்வீட்டா சாப்பிட்ட மாதிரி சொல்லணும். பூஸ்ட் சாப்பிட்டு ஆர்லிக்ஸ் சாப்பிட்டு அப்படியே நான்ச்சா மாதிரி உட்காந்துருக்க கூடாது. அல்ல சொல்லும் போதே அவங்களுக்கு உன் காற்று அங்கே போயிடக்கூடாது, உன் வியாதி அங்கே தொத்திடக்கூடாது. நீனே அப்படி சொன்னாங்க முடியுமே உட்காந்துட்டு இருக்கிற. அல்ல அந்த காற்று அப்படி போகும்போது கையை பிடிச்சினா அந்த பவர் பக்குன்னு இறங்கிடணும். மின்சாரம் மாதிரி லைட்டை சுவிட்சை போட லைட் எப்படி எரியுது அப்படி பாயணும். இப்போ பக்கத்தில் சொல்லுங்க. மூன்றாவது உதடுகள் சத்தமா. மூன்றாவது உதடுகள் அநேக காயங்களை சொல்லுங்க கட்டுகிற உதடு. இப்ப மூணாவது உதடு என்ன உதடுனா அநேக காயங்களை ஆற்றக்கூடிய உதடு. காலையில் ஏஞ்ச உடனே சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஞ்ச உடனே அந்த காலையிலேருந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா புண்படுத்துவாங்க. பார்த்தீங்களா? சனியனை என்ன இன்னுமா தூங்குற? யார புருஷனை பொண்டாட்டி. ஹலோ, பெனாயில் போட்டு வாயை கழுவணும். காலையில் தண்ணியில் கொப்பளிக்காத, பெனாயில் கொப்பளி. அப்ப சுத்தமா வெளியில வந்துடும். மூன்றாவது உதடு எப்படி இருக்கணும்னா அநேக காயங்களை ஆற்றக்கூடிய, பேசப்படப்படும் போதே அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. ஒரு மாமியார் சொல்றாங்க, எங்க மருமகளுக்காக ஜோமனுங்க பிரதர், ரொம்ப இப்போதான் 3 வருஷம் தான் அது வாக்குப்பட்டு உள்ள வந்து காப்பி கேட்டேன், கொஞ்சம் பிபி இருக்கு, அதனால காப்பி கேட்டேன். காப்பியில் காப்பித்தூள் போடுறது போல மிளகாத்தூளை கலக்கி கொடுத்துட்டா. அல்லே லோயா. நம்ம புரியுதா தமிழில்? அப்படியே உட்காந்துருக்கீங்க. காப்பித்தூளை கலக்கி கொடுத்துட்டா. அல்லே லோயா. ஹலோ, கவனிச்சு பாருங்க. அப்படி போட்ட மாமியார் மருமகளாக இருக்கிறாங்க. ஒருத்தர் மருமக சொன்னாங்க, ஒரு மாமியார், எங்கள் மாமியார் வாக்கப்பட்டு வந்தேன் பிரதர், எங்கள் புருஷன்ட்ட பேச விட்றதில்ல, சாப்பாடெலாம் அந்த மாதிரி கூட வைக்கும். ஐயோ சமானத்தை கெடுத்துற பொம்பளை, எங்கள் அப்பா கூட இந்த வீட்டில் கொண்டு விட்டுட்டாரு, மாமியார் குத்தி கூடையில் வைக்கிறா. அல்லே லோயா. கவனிச்சு பாரு. காயப்படுத்துறது. லோ, உன் மூணாவது உதட நான் சொல்லி முடிக்கிறேன். உன் உதடு எப்படி இருக்குன்னா, மூணாவது உதடு அநேக காயப்பட்டிருக்கான் பாருங்க. இந்தியாவில் 142 கோடி மக்கள் வாழ்றாங்க. பல மொழியை பேசுகிற மக்கள் இந்தியாவில் வசிக்கிறாங்க. ஒரு ஊராய் போனா நாடோடி, நாடா போனா நரேந்திர மோடி. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு ஊராக போனால் நாடோடி, உலகம் முழுதும் போனார் நரேந்திர மோடி. அல்லேலூயா. அதனால இந்த நாடு எப்படி இருக்குன்னு ஒன்று பார்க்கணும். பாடுகள் நிறைந்த உலகம். இந்த இந்தியாவில் பல மொழி பேசுகிற மக்கள், இதெல்லாம் பார்க்கணும். நம்ம கவனிச்சு பாருங்க. எத்தனையோ மக்கள் இயேசு அறியாத மக்கள் இருக்கிறாங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க காயத்தை யார் ஆற்ற முடியும்? நினைச்சு பாரு. ஏதோ வந்தோம், சபையில் உட்காந்தோம், பாடணும், ஸ்தோத்திரம் பண்ண, அவன் புருஷனுக்கு ஜோம் பண்ணிட்டு அவன் பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணிட்டு போயிடறான். அந்த பொம்பளை முடிஞ்சு போச்சு கதை. வேலை கொடுங்க, வீடு கொடுங்க, மற்ற அடுத்த பகுதிக்கு போகாது, ஜெபம் போகாது. கவனிச்சு பாரு எப்படி உருப்படும், எப்படி ஆசிரியப்பார். யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜோமோன்னா அவன் சிறையிருப்ப கத்த திருப்பினாரு. அழலோ, அவன் காயத்தை கட்டுறான் பாருங்க. அவனே காயப்பட்டிருக்கிறான். பொண்டாட்டி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. சூப்பர் பொண்டாட்டி. உலகத்துல அவ்வளவு போல பொண்டாட்டி கிடைக்காது. அவ்வளவு அருமையான எலும்பு உருக்கி கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நல்ல புண்ணியவதி. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா. அவ்வளவு ஆசீர்வாதமா கத்தர் அவளை வச்சிருந்தார். ஆனா இழப்பு வந்து என்ன சொல்றா, புருஷனை பார்த்து, தேவனை தூசித்து ஜீவனோடு, என்னடா வாழ்க்கை இது. அல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்தேன் அந்த வேதத்தை. ஐயா, ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டான், பிள்ளைங்களும் எடுத்துட்டான், அந்த பொம்பளை மட்டும் விட்டு வச்சிருக்கான் பாருங்க. அல்லேலூயா. கரெக்டா ஜோசுவாக்கு கை கொடு பார்ப்போம். இந்த பொம்பளைய மட்டும் விட்டு வச்சிருக்கான் பாருங்க. வேதத்தை நான் கவனிச்சு பார்த்தேன். ஏன்டா ஆண்டவரே சோத்தத்துல ஏன் ஆண்டவரே யோபுவை நிந்திக்கிறதுன்னு வச்சிருந்தான். ஐயோ ஐயோ. சூப்பர் பொண்டாட்டி. காயப்படுத்துறது. இந்த மூணாவது உதவி எப்படிப்பட்ட உதவி தெரியுமா? அன்னையுடைய காயத்தை நீ கட்டணும். இந்த கோடம்பாக்கத்தில் எத்தனை பேர் காயப்பட்டு இருக்கிறான், கடத்துல, வறுமையில, நாளைக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காத்திருப்பான். அவனை கத்த ஒன்னு அனுப்பி அவன் காயத்தை கட்டி ஜோசுவா சபைக்கு ஒண்ணு கொண்டு வருவார். கையை தட்டு. சும்மா ஒண்ணு இந்த சபையில வச்சிருக்கல, காயங்களை கட்டுப்படி வைத்திருக்கல. புறப்பட்டு போ, ஊழியம் செய்ய. ஏன்னா என் வேலையை ராஜினாமா பண்ணாங்க சப் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது. நான் இன்ஸ்பெக்டர் நீங்க கேட்டகரி, என் பேஜ்ல டிஎஸ்பி ஆயிட்டான். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. 1,40,000 சம்பளம், எனக்கு பிஞ்சன் இன்னைக்கு 30,000 கொடுக்குறான். இல்லை லக்ஸுரி வாழ்க்கை, எனக்கு ஜீப்பு, என் பொண்டாட்டிக்கு துணி துவச்சு கொடுக்க ஒரு போலீஸ், ஒரு டிரைவர் வேற, கரெக்டா இல்லையா? ஒரு டிரைவர் வேற, டிரைவர் கடைக்கு போயிட்டு ஒரு டிரைவர், என் வீட்டை பார்க்கறது ஒரு போலீஸ் கொடுப்பான். சூப்பர்ல, அழகா டைலாக் அருமையா வளர்ந்துட்டு போயிருப்பேன். நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஏசுனாருக்கு ஊழியம் செய்யறேன். உட்காந்துருக்கு சொல்லாமா,
ஊழியம் செய்யறேன். அப்ப கவனிச்சு பாருங்க, ஏன் தெரியுங்களா? என்னை கொண்டு கர்த்தர் அனைவருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அனைவருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். அதுக்கு தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டார், அதுக்கு தான் முன்குறித்தார், அதுக்கு தான் பிரித்தெடுத்தார், அதனால தான் அபிஷேகம் பண்ணார், அதனால தான் கர்த்தர் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லாம் அப்படி எழுப்பி போமா? இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரம் நீங்க தீர்மானம் பண்ணிருங்க. இது பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு முறை தான் நான் உங்களுக்கு பேசுறேன், எனக்கு நேரம் இல்லை. கவனிங்க, 3 உதடுகள். என்னென்ன உதடு? அந்த பொண்ணு மட்டும்தான் சபையில் சிந்தை இங்கே இருக்குது. மற்றதுக்கெல்லாம் எப்போ விடுவோன்னு ஜூட்டுன்னு அடியாக நிற்கிது, பேக்க தூக்கி மாட்டிக்கிட்டு. நல்லா கவனிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என் ஆத்மாவும் சொல்லுவாங்க, அப்போ தானே சொல்லுவாங்க, பிடிப்பாங்க. அது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிற அவசரத்தில் என் ஆத்மான்னு பாச சொல்லும் போது பேக்க தூக்கும். முழு உள்ளமே சொல்லும் போது செருப்பை போட்டுரும். என் ஆத்மாவே சொல்லும் போது வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். அவர் செய்த சகல வீட்டில் போய் ரிமோட்டை தூக்கிறோம். 4 டைலாக் தான் முடிஞ்சிடும். அல்லேலூயா. கவனிங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் உன் உதட்டை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அநேகரை போசிக்கிற உதடா. உன் உதடை எப்படி பார்க்கிறாருன்னா கபடம் இல்லாத உதடா பார்க்கிறார். உன் உதடை எப்படி பார்க்கிறாருன்னா அநேகருடைய காயத்தை கட்டுற உதடா. நீ மட்டும் அனுபவத்தை பெற்றுக்கிட்டிய, நீ மட்டும் ரசிக்கப்பட்டுட்டிய, எவ்வளவு ஜனம் அழிவை நோக்கி ஓடுகிறது. காயத்தை கட்ட வச்சுக்க. எல்லாம் கண்களை மூடுவோமா? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமையே என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். கையை தட்டி என் இதயம் யாருக்கு தெரியும். சொல்லுங்க பாபா. என் வேதனை என் தனிமையே என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை என் சோர்வுகள் இப்ப சொல்லுங்க பாப்போம். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், இயேசுவுக்கு புரியும். சொல்லுங்க. என் தனிமையே என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார். இயேசு கர்த்தாவே, எங்கள் உதடுகள் துதிக்கிற உதடாய் மாற்றுங்கப்பா. 3 விதமான உதடுகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். எங்கள் உதடுகள் எல்லாம் துதிக்கிற உதடுகளாய் மாற்றுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. என் உதடுகளை திறந்தருளும் ஆண்டவரே. ஆமென். உம்மை துதிக்கட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும். என் உதடுகள் திறக்கும் பொழுது அநேகரை போஷிக்கிற உதடுகளாய் என் உதடுகள் மாறும் ஆண்டவரே. அநேகரை போஷிக்கிற உதடுகளாய் என் உதடுகளை மாற்றுங்க. கபடமில்லாத உதடுகளை என் உதடுகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, கடைசியை கண்டது போல அநேகருடைய காயங்களை கட்டுகிற உதடுகளாய் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு கோடம்பாக்கத்தில், எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், சென்னை பட்டணத்தில் வசதியானவர்கள் நினைக்கிறோம். ஆனால் எவ்வளோ ஜனங்கள் இன்னும் காயத்தோடு இருக்கிறாங்கப்பா. யாராவது என் இதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா? யாராவது எங்களுக்காக செபிக்க மாட்டாங்களா? யாராவது என் காயத்தை கட்ட மாட்டாங்க? என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? என் வேதனை தீராதா? என் கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாய் உண்டு ஆண்டவரே. அவங்களுடைய காயங்கள்லாம் கட்டுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் அநேகருடைய காயங்களை கட்டுகிறோம். அநேக நாங்கள் காயப்படுத்தக்கூடாது.
யாரையும் நாங்கள் காயப்படுத்தக்கூடாது. எங்க சொந்தக்காரர்களை, எங்க கூட பிறந்தவங்க நாங்கள் காயப்படுத்தக்கூடாது. எங்க பெற்றோர் நாங்கள் காயப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்க வேலை ஸ்தலத்தில், நாங்கள் படிக்கிற இடத்துல நாங்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாதுப்பா. டீச்சர்ஸ் ஆண்டவரே, அதிகாரிகள் மற்றவர்களை, ஸ்டூடெண்ட்டை காயப்படுத்தக்கூடாது. அதிகாரிகள் ஆண்டவரே வருகிறவர்களை, ஜனங்களை காயப்படுத்தக்கூடாதப்பா. அது அப்படி காயப்படுத்தாத மக்களாக எங்களை மாற்றுகிறார்கள். கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.